காவல் தெய்வம் கோணியம்மன் தேர் திருவிழாவிற்கு வருகை புரியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு 10வது ஆண்டாக கல்யாண விருந்து போல் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் அளித்து வரும் வியாபாரிகள் நண்பர் குழு கோவை வைசியால் வீதி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தான வளாகத்தில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக 10ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கப்படுகின்றன. இதுகுறித்து வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக தெரிவிக்கையில், மிகவும் பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. அதனை முன்னிட்டு கோவை மாவட்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மக்கள் தேரில் சிறப்பு அலங்காரத்துடன் பவனி வருவதை தரிசிக்க வருகின்றனர். அவர்களுக்கு வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக கடந்த 10 ஆண்டுகளாக அன்னதானம் அளித்து வருகிறோம். கூட்டம் மிகுதியின் காரணமாக அனைவரும் தட்டில் உணவு வழங்கி வருகிறார்கள். ஆனால் நாங்கள் 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து கல்யாண விருந்து போல் அறுசுவையுடன் அனைவரையும் அமர வைத்து 3000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு விருந்து அளிக்கிறோம். இந்த அன்னதானத்திற்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளித்த வியாபாரிகள் மற்றும் பகுதி பொது மக்களுக்கு வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். வியாபாரிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் சண்முகம், ராஜேந்திரன், வாசுதேவன், தினேஷ்குமார், சக்தி, பாண்டியன் ஆகியோர் அன்னதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அப்பகுதி பொதுமக்கள், தன்னார்வலர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாநகர காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா இன்று இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய வேளையில் எங்கள் பகுதியைச் சார்ந்த வியாபாரிகள் நண்பர்கள் நற்பணி குழுவின் சார்பாக 10ஆம் ஆண்டு அன்னதான விழா வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தான கார் பார்க்கிங் வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வளாகத்தில் அமைந்து அன்னதான விழாவில் குறைந்தது 2000 பேர் அறுசுவை உணவு அருந்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். கோவை மாநகர காவல் தெய்வம் எல்லாருக்கும் எல்லா ஆசைகளும் வழங்க வேண்டுகிறேன். வணக்கம். இங்கே நாங்கள் 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக தொடர்ந்து இங்கே தான் வந்துட்ருக்கோம். இங்கே எல்லாமே சாப்பாடும் குழம்பு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஹைஜீனிக்காகவே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் நாமளும் ஏதாவது டொனேட் பண்ணலான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதே மாதிரி இங்கே தொடர்ந்து பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேர் திருவிழா கடந்த 10 ஆண்டாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் சீரும் சிறப்புமாக வரபாயசோடு சாப்பாடு போட்டிருக்கோம். மேலும் 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 இன்னும் அதிகமாக போடக்கூடிய முயற்சி கண்டிப்பாக செய்வோம். இது ஆண்டவன் ஒரு 10 வருஷமாக இங்கே அன்னதானம் நடக்குது. கோணியம்மன் கோயில் தேருக்காக நடக்கிறது. ஆனால் நல்லா இருக்குங்க, பிரமாதமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் நல்ல முறையில் உபசரிப்பும் பண்ணுறாங்க. வரவங்களுக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லாமல் எல்லாமே என்ன வேணும்னு சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பாடு கவனிக்கிறாங்க. நல்லா இங்கே நம்ம மில்லுக்காரங்க தான் நடத்துகிறாங்க. இதெல்லாம் வியாபாரிகள் சங்கமும் நடத்துதுங்க. நல்லா இருக்குங்க. எல்லாம் சாப்பாடுலாம் நல்லா போடுறாங்க. கேசரி மற்றும் வப்படம், கூட்டு பொரியல் மற்றும் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் அனைத்தும் இங்கே சுவையாக போடுறாங்க. 10 ஆண்டுகளாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப விமர்சனையாக 10 ஆண்டுகளாக வியாபாரிகள் சங்கம் மூலமாக அன்னதானம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இதில் கலந்து கொண்டு இருக்கிறோம். உணவாகப்பட்டது மிகவும் சுகாதாரமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. எந்த விதமான பாகுபாடும் இல்லை. ஆகவே அனைத்து பொதுமக்களும் இதற்கு மேலும் மேலும் வரக்கூடிய ஆண்டுகளுக்கு ஆதரவு தந்து வியாபாரி சங்க மக்களை சிறப்பிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.